தமிழ் அடியெடுத்து வைத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஸ்ரீதர் அவருடைய படத்தில் நடிச்சிருக்கீங்க. எப்படி இந்த ஒரு பக்கம் ஸ்ரீதர், இன்னொரு பக்கம் கமலஹாசன்? ஷூட்டிங் நடந்தது ஃபர்ஸ்ட் படம் அதுதான். படம் ரிலீஸ் ஆனது ரொம்ப வருஷங்கள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆனது. நீங்கள் அந்த சீன் அந்த படம் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் அம்பிகாவோட மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும், பாதியில் ஒரு மாதிரி இருக்கும். பட் அது நடந்துட்டு இருக்கும்போதே சகலகலா வல்லவன் வந்தது. எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ எம் ரைட் கமல் சார் தான் அதுலேயும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணது. அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நாள்கள் அந்த சேம் டைம் எங்கேயோ கேட்ட குரல் எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, வென் யுவர் டைம் இஸ் குட் எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்படியே வந்துருச்சு. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவரோட முதல்ல நீங்கள் நடிக்கும்போது அவருடைய மகளாக நடிச்சிங்க கடல் மீன்கள். இல்லை சகலகலாவல்லவன் முடிச்சுட்டு கடல் மீன்கள் பண்ணும்போது நான் நினச்சேன் ஐயோ சகலகலாவல்லவன் கடல் மீன்களுக்கு அப்புறம் தான். ஆமாம் ஐயோ ரொம்ப அது நான் பண்ண மலையாள படத்தினோட ரீமேக்கு தான் கடல் மீன்கள். அதில் ஜெயன் சேட்டனோட தங்கச்சி மதுசாருக்கு பொண்ணு. இதில் இவரே அப்பா இவரே அண்ணா, சுமன் ஜோடி. ஆமாம் சுமன் ஜோடி. கமல்ஹாசன் ஜோடியாக நடிக்காமல் பொண்ணாக நடிக்கிறமேன்னு ஃபீல் பண்ணிங்களா? அப்போ இருக்கு லொக்கேஷனுக்கு வரும்போது கொஞ்சம் அப்படியெல்லாம் இருந்தது. ஒன்றும் அப்செட் ஆக வேண்டாம், அவர் வேறு மலையாளம் பேசுவோம், ஒன்றும் அப்செட் ஆக வேண்டாம், வேகம் ஒர்க் ചെയ്യാം அப்படின்னாங்க. அதனால ஓகே.